இன்னைக்கு வாலிபர்கள் மிக மோசமான முறையில எந்த அளவுக்குண்டா போதைக்கு அடிமையாளாக மாறி தாய்க்கும் கட்டுப்படுவது கிடையாது, தந்தைக்கும் கட்டுப்படுவது கிடையாது, நாட்டு சட்டங்களுக்கும் கட்டுப்படுவது கிடையாது. ஒரு அனாசார முறையில மோசமான முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே. எனவே இந்த வாலிபர்கள் இந்த மஸ்ஜிதுக்குள் வாங்கப்பட வேண்டும். வாலிபர்கள் மஸ்ஜிதுக்குள் அலங்கரிக்கப்பட வேண்டும். அஷரத்துல் முபஷரா என்று ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே 10 சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னாங்க. அந்த 10 சஹாபாக்கள்ல கிட்டத்தட்ட 7-8 சஹாபாக்கள் வாலிபர்கள். 7-8 சஹாபாக்கள் வாலிபர்கள். என் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, வாலிபர்கள் வந்தா மட்டும்தான் இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, வாலிபர்கள் மிக மோசமான முறையில், வாலிபர்கள் யாருடைய பிள்ளைகள்? எங்களுடைய பிள்ளைகள். எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பிள்ளையை பெற்றிருக்கிறோம், அது மட்டுமல்ல பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்கிறது அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே? இந்த போதைக்கு அடிமைகளாக மாறி நாட்டு சட்டங்களை மீறி இன்னைக்கு மோட்டார் பைக்கில் எப்படி ஓடணும் என்று சொல்லியும் கூட இன்னைக்கு 3 பேரை பைக்கில் ஏற்றி கொண்டு ஹெல்மெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை போறன்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாட்டில் சொல்றாங்க ஹெல்மெட் போட்டுட்டு ஓடுங்க, நீங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாதுகாக்க முடியும் என்று சொல்லி தாங்க ஆக்சிடென்ட் அந்த ஹெல்மெட்டையும் போடாம நாங்க போய் விழுந்து மௌத்தானா அவருடைய ஹுக்கும் என்ன? ஹுக்கும் என்ன? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சேஃப்டி ஒண்டி இருக்கின்ற போது அதை வேணுமுண்டு போடாம போனமுண்டா தற்கொலைக்கு சமம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர், தற்கொலைக்கு சமம். அது தற்கொலைக்கு சமம். நெருப்பு சுடும், தண்ணீரில் விழுந்தா மௌத்தாகும் தெரியும். நீரில் மூழ்கி மௌத்தாகிறது ஷஹீத், நெருப்புல விழுந்த மௌத்தாகிறது ஷஹீத், கட்டடம் விழுந்து மௌத்தாகிற ஷஹீத். அதற்காக வேண்டி வேணுமென்று நீரில் மூழ்கிறது, வேணுமென்று நெருப்புல விழுகிறது, வேணுமென்று கட்டடத்துக்குள் விழுந்து மௌத்தான ஷஹீதா இல்ல. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அது ஷஹீத் அல்ல, தற்கொலை. அதே போலதான் எங்களுக்கு சேஃப்டி எது தரப்படுகின்றதோ அதை நாங்க செய்யாம மௌத்தாகிறோமாண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கு ஹுக்கும் தேடுவதாக இருந்தா அந்த ஹுக்கும் சில நேரம் தற்கொலையாக மாறும். பண்மையில இந்த மஹல்லாவுல பெண்களுக்கு பயான் ஏற்பாடு செஞ்சு அந்த பெண்மணிகள் பயானுக்கு வந்து போயிருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, 3 வாலிபர்கள் ஹெல்மெட்டும் இல்லாம 2 பொம்பளைகளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பொம்பளைக்கு கோமாவில் இருக்கிறாங்க. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணி நல்ல நயத்துக்காக வேண்டி வந்தா அந்த பெண்மணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தையும் மன்னிச்சு அந்த பெண்மணிக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அன்பார்ந்தவர்களே, இந்த நிலைமைக்கு வந்தது யாரு? வர வச்சது யாரு? நாங்க பெத்த பிள்ளைகள். நாங்க பெத்த பிள்ளைகள். இந்த பிள்ளைல ஹலால் என்று சொல்றியா, ஹராம் என்று சொல்றியா? ஹலால் என்று சொல்றியா, ஹராம் என்று சொல்றியா? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நேரம் இடம் கொடுக்காதே. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஒரு அன்பாக கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம். உங்களோட பிள்ளை உங்களுக்கு ஒரு அமானிதம், அது உங்களோட பிள்ளை உங்களுக்கு அமானிதம். அது நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் எல்லாம் மௌத்தாயினம்டா எங்களோட எந்த அமலும் எங்களுக்கு வராது, எந்த அமலும் எங்களுக்கு வராது. நாங்க பெத்த புள்ள, நாங்க பெத்த புள்ள நாங்க மௌத்தாகிட்டோம் என்று சொல்லி கேள்விப்பட்டா நாங்க பண்பாடாக வளர்த்திருந்த அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எங்களோட ஜனாசாவை பார்க்கறதுக்கு முன்னால, மாப்பட ஜனாசாவை பார்க்கறதுக்கு முன்னால, உம்மட ஜனாசாவை பார்க்கறதுக்கு முன்னால ஓடி வருவார் மஸ்ஜிதுக்குள், உது செய்வார், 2 ரக்காத் தொழுவார். யா அல்லாஹ், என் வாப்பா மௌத்தாகிட்டாரே, என் உம்மா மௌத்தாகிட்டா, அவருடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ்ண்டு என்ன புள்ள எனக்கு கேட்குமாக இருந்தா, உங்களோட புள்ள உங்களுக்கு கேட்குமாக இருந்தா அந்த துவா மட்டும்தான் கபூல். பள்ளி ஹசரத்தும் பள்ளி மோதினாரும் கேட்கிற துவா கபூலாக. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அதுக்கு கேள்வி கூறியிருக்கிறது. அது அதை ஏற்றுக்கொள்ளப்படுமா இங்க இல்லையாங்கிறத விட ரசூலுல்லாஹ் நேரடியான ஹதீஸ் என்ன தெரியுமா? வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, ஒரு சாலிஹான புள்ள கேட்கிற துவா மட்டும்தான் கபூலாகும்.